ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதங்கள் முழுவதும் தேவன் நம்மளை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து இந்த 2025 வருடத்தில் கர்த்தர் இந்த 2வது மாதத்திலேயும் தேவன் நம்மளை துதிக்கும்படியாக விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் விசேஷமாய் கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்து கர்த்தர் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக புதிய ஒரு ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு தேவன் தரும்படியாக நம்மளை அழைத்து வந்திருக்கிறாரு. கர்த்தர் இந்த வருஷத்துல கர்த்தர் நன்மையான காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு தருவதற்கு, நம்மளை ஆசீர்வதித்து அவர் மேன்மைப்படுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உங்களுடைய மத்தியில இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் இந்த நாள்ல இருந்து அவர் என்னோடு கூட இருந்து அவர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ண போகிறாரு. அவர் எல்லா விதமான காரியங்களையும் அவர் திட்டமும் நோக்கத்தையும் கர்த்தர் வச்சு அவர் சரியாய் கர்த்தர் நம்மளை நடத்தி செல்வார். அல்லேலூயா. எனவே இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் கூட அவர் நம்மளை நிறைவாய் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். எப்பொழுதும் நம் வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்யலாம். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு நீங்க பேசுங்க, என்னோடு கூட இடைப்படுங்க, ஆண்டவரை பார்த்து நீங்க கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். நம்மள கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து நம்ம வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே மாலை வேலைக்காயும் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் விசேஷ ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. கொடுக்கப்படுகிற இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கட்டும், அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே உண்டாகட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. உங்கள் கிருபைகளை ஒப்படைக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களோடு கூட நீங்கள் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை அவர் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரப்ப போறாரு. தொடர்ந்து இந்த வார்த்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆண்டவர் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம வேத வசனத்துக்கு நிறைய கடந்து செல்வோம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் இன்றைக்கு அவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். எடுத்து வாசிக்கலாம். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன் செய்திக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, அதாவது போவாஸ் ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவருடைய சேட்டையில் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, போவாஸ் ரூத்துவை பார்த்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானது கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற மிக அருமையான வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் இன்றைக்கு அவர் எனக்கு ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிட போறாரு. என்னுடைய வாழ்க்கையில குறைவுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நிறைவான ஒரு பலனை, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை, நிறைவான ஒரு கிருபைகளை கர்த்தர் எனக்கு தந்து கர்த்தர் அனுதினமும் என்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னா, இந்த 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கர்த்தரனை நடத்துகிற பாதையே வித்தியாசமா இருக்க போகுது. நான் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் வைத்து ஆண்டவர் என்னை அற்புதமாய் தேவன் நடத்த போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்துல உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தருகிறார். ஆமென். அல்லது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய சேட்டைகளின் கீழே அடிக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம இதில் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், ரூத் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அவள் மோவாபிய ஸ்திரீயாய் இருந்தாள்.
மோவாப்பும் அம்மோனும் தேவனுக்கு அருவருப்பான ஜனங்கள். அதாவது நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் கர்த்தருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த ஜனத்திலிருந்து கர்த்தர் இந்த ரூத்தை தேவன் தெரிந்து வேறு பிரித்தார். என்ன செய்கிறாரு? ரூத்தை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா வேறு பிரிக்கிறார். நீங்க கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்து ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய அடைக்கலத்துக்குள்ள வந்திருக்கிற அப்படின்னால, அவரு சேட்டிலின் நிழலுக்குள்ள வந்திருக்கிற அப்படின்னால உங்களுக்கு அவர் நிறைவான பலனை இன்றையிலிருந்து ஆண்டவர் தரப்போகிறார். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? இன்னைக்கு நீங்க சொல்லணும், அவரை நம்பி வந்திருக்கிற எனக்கு, அவரை உறுதியாய்ப்பட்டு கொண்டிருக்கிற எனக்கு நிறைவான பலனை அவர் தந்தை தீர்வார். ஆமீன். நிறைவானது வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களையும் அநேக ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அளவுக்கு அதிகமாய் அவர் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் சரி, பொருளாதார காரியங்களும் சரி, உலக பிரகாரமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முதலாவது அவரை நம்பி இருக்கும் பொழுது, அவரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கும் பொழுது, அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் பாத்திரராக இருக்கிறார். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில நிறைவானதை தருகிறவராக இருக்கிறாரு. அவர் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில பலனையும் ஆசீர்வாதத்தையும் சத்துவத்தையும் மகிமையும் பெருக பண்ணுவதற்கு அவரால் மாத்திரம்தான் உண்டு என்று சொல்லி அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அவரை நம்பி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறைவு என்பதே இல்லாத அளவிற்கு கர்த்தர் நிறைவே கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆமென். நீங்க எதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை நினைச்சு நீங்க வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பேத்துக்கும் நிறைவான பலனை அவர் கட்டளையிட்டே தீர்வார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவாரு. கர்த்தர் சொல்லியிருக்கிற மிக அருமையான வார்த்தை அதான் சொல்லியிருக்க பாருங்க, அவராலே ஒரு நிறைவான பலனை ஒவ்வொரு நாளும் நீங்க அனுபவித்துக் கொண்டே இருப்பீங்க. இந்த 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சந்திக்க போகிறார். ஆமென். ஏன்னு சொன்னா ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வரும்போது, ஒத்தாசை அவரிடத்திலிருந்து கிரியை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சிரிச்ச முகத்தோட இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிதான காரியங்களை ஆண்டவர் இந்த மாதத்துல செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாதத்துல நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு, நீங்க நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய பிசினஸ்ல, சகல காரியங்களிலேயும் ஆண்டவர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமென். ஏனென்று சொன்னால் அதில் சொல்லிக்கிற பாருங்க, நிறைவான பலன் கர்த்தர் எனக்கு ஏற்கனவே தந்து கொண்டு இருக்கிறார். இன்னையிலிருந்து நீங்க அதை அனுபவித்து கொண்டே இருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில குறைவு என்பதை அல்ல, அது எல்லாவற்றிலும் காட்டிலும் கர்த்தர் நிறைவை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தின் படி கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வழி நடத்துவார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது இதுல நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். இந்த சாப்டர்ல நடக்கிற ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் மரியாளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. எந்த கல்யாணத்துக்கு அப்படின்னா, கானா ஊர் கல்யாணத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமா நடக்கும். திருமண காரியங்கள் அப்படின்னா ரொம்ப பிரமாண்டமா நடக்கும். அந்த இடத்துலதான் இயேசுவை கூப்பிட்டுருக்குறாங்க. இயேசுவை கூப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு. இந்த இடத்துல நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வீட்டில் நிறைய பேத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா திராட்சரசம் பரிமாறுறாங்க. இஸ்ரவேல் நாட்டில் எது ரொம்ப முக்கியம்னா, திராட்சரசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பார்த்தா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம் இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்பெஷலாக வச்சு நம்ம கொடுப்போம். அதான் விருந்துன்னு அர்த்தம். ஆனால் எருசலேமில் என்ன விருந்து அப்படின்னா திராட்சை ரசம் தான் அங்கே ஒரு விருந்தே நடக்கும். அப்பேற்பட்ட
நாட்களிலும் கூட என்ன நடந்துச்சு தெரியுமா? இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுது அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு குறைவு ஏற்பட்டுச்சு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் பரிமாறிக்கொண்டே இருக்கிறாங்க திராட்சை ரசத்தை. பரிமாறு என்னாச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற 6 கச்சாடியில் தண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சு? திராட்சை ரசம் சுத்தமாக முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த வீட்டுக்காரனுக்கும் என்ன பண்ணுறது தெரியல, அங்கே இருக்கிற வேலைக்காரர்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே பரிமாறி கொண்டிருந்த வேலைக்காரர் உடனே போய் தன்னுடைய நிஜமானத்தில் சொல்கிறாங்க, நிஜமானே திராட்சை ரசம் என்ன செஞ்சாச்சு, குறைஞ்சிருச்சு, சுத்தமாக ஒரு சொட்டும் கூட இல்லை. உன்னை எல்லா ஜனங்களும் வந்துட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுப்பதற்கு கொஞ்சம் கூட நல்லதில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நேராக போய் மரியாதத்தில் சொல்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, இயேசுவிடத்தில் சொல்லி ஏதாவது பண்ண முடியுமா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நேராக இயேசுவின் தாயார் மரியாள் இயேசுவிடத்தில் போகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே போய் சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறையப்பட்டு போச்சு இயேசு, நீ ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய தாயை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் என்ன செய்யலை வரலைன்னு சொல்லி அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த மரியாள் என்ன செய்கிறாங்க, நேர வேலைக்காரர் இடத்துல போய் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க சொன்னோன்னே அந்த வேலைக்காரர்கள் எல்லாரும் நேராக போய், இயேசுவே இந்த இடத்துல என்ன செய்யலை, ஆண்டவரே இந்த இடத்துல திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஒரு காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த 6 கச்சாடியில் தண்ணீரை நிரப்பு. இப்போ நடந்த ஒரே ஒரு அதிசயம் என்னன்னா, குறைவுபட்டிருக்கிற இடத்துல இயேசு இருந்தார் என்று சொன்னால் அந்த இடத்துல அற்புதங்கள் மாத்திரமே நடக்கும், அதிசயங்கள் மாத்திரமே நடக்கும், ஆச்சரியங்கள் மாத்திரமே நடக்கும். அல்லேலூயா. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டார் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தில் இருந்துட்டார் என்று சொன்னால், உங்களுடைய பிஸ்னஸில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமே நடக்கும். ஆமே. ஏன் என்று சொன்னால் கானாவூர் கல்யாணத்தில் இயேசு அழைக்கப்பட்டிருக்கிற இடத்துல தான் ஒரு அற்புதம் நடக்கணும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். நீ உங்களோட வாழ்க்கையில அவர் இருந்துட்டா மாத்திரம் போதும், உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். குறைங்கிறதுக்கு ஒரு காரியம் கூட இன்றும் கூட குறையவே குறையாது. ஏன் என்று சொன்னால் இயேசு இருக்கிற இடத்துல அந்த இடத்துல என்ன தெரியுமா இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், களிப்பு இருக்கும். அது மாத்திரமில்லை, குறைங்கிறதுக்கு ஒரு காரியம் கூட அந்த இடத்துல இருக்காது. ஏனென்று சொன்னால் இயேசு இருக்கிற இடத்துல அந்த இடத்துல மாத்திரம்தான் ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கும். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருந்தா மாத்திரமே ஒரு அற்புதங்கள் நடந்தே தீரும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு உங்க குடும்பத்தில் இருக்கிறார், இயேசு உங்க வேலையில் இருக்கிறார், இயேசு உங்களுடைய சகல காரியத்தில் இருக்கிறாரு, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு, படிப்பில் இருக்கிறாரு, உங்களுடைய சகல காரியங்களிலேயும் அவர் இருக்கிறது நிமித்தமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியங்களும் குறைவுபடாத அளவுக்கு நிறைவாய் தேவன் மாற்றி தரப்போகிறார். ஆமே. இப்போ நடந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இப்போ ஒரே ஒரு அதிசயம், இப்போ தண்ணீரை ஊற்றினதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்து ஜனங்களுக்கு பரிமாற கொடுக்கறதுக்கு அப்புறம் நடந்த ஒரு காரியம், இருந்த அந்த எந்த இடத்துல காலியாக இருந்துச்சோ, எந்த இடத்துல குறைவுபட்டு இருந்துச்சோ, எந்த இடத்துல இல்லாமைகள் இருந்துச்சோ, எந்த இடத்துல சோர்வுகள் இருந்துச்சோ, எந்த இடத்துல பற்றாக்குறை இருந்துச்சோ, அந்த இடத்துல தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. எந்த இடத்துல அந்த பற்றாக்குறை இருந்துச்சோ அதே இடத்துல நடந்த ஒரே ஒரு காரியம்னா, தண்ணீரை அவங்க ஊற்றுதனதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன தெரியுமாச்சு, அவங்க எடுத்து ஜனங்களுக்கு பரிமாறினதுக்கப்புறம் முன்பு இருந்ததை காட்டிலும் ருசியுள்ள ஒரு திராட்சை ரசமாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கும்போது ருசியுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. ஆமே. கனி தருகிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக நீங்கள் மாறுவீங்க. நம்பணும், கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார், கர்த்தர் என்ற குறைவுகள் எல்லாம் நிறைவாய் கர்த்தரை மாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும்போது, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீங்கள் இனிமேல் நம்பணும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நிறைவான ஒரு பலனை கர்த்தர் தருவார். ஆமே. அந்த இடத்துல
தண்ணீர் எப்போ ஊத்துன ஆரம்பிச்சாங்களோ அப்போ ஒரு அதிசயம் நடந்தது போல எல்லாரும் முந்தி சாப்பிட்டதை விட ருசியில் ஒரு பதார்த்தமா எப்ப மாறிச்சோ அப்பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மிரக்கல் செய்ய ஆரம்பிச்சார். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிரக்கல் நடக்கும். இந்த மாதத்துல கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு அற்புதங்களும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்ய போகிறார். ஆமென். எனவே நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில குறைவுகளை நிறைவாக்குற இயேசு என்னோடு கூட உண்டு, என் குடும்பத்தோடு உண்டு, என்னுடைய வேலையோடு உண்டு, என்னுடைய சகல காரியங்களோடு உண்டு, என்னுடைய பிள்ளைகளோடு உண்டு என்று சொல்லி அவரை விசுவாச்சு அவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க உலகத்துக்கு கனி தருகிறவர்களா நீங்க மாறுவீங்க. இந்த உலகத்துக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை வழி நடத்துவதற்கு அவர் போதுமான. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிற மிக அருமையான வார்த்தை, நிறைவான ஆவியானவர் நம்மத்தில வந்துட்டார் என்று சொன்னால் குறைவானது ஒழிந்து போகும். ஆமே, இதை சொல்லியிருக்கு. நிறைவானது வரும்போது குறைவானது என்ன செய்யும்? ஒழிஞ்சு போயிடும். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு என்ன தெரியுமா செய்றாரு? நிறைவான ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிறைவே ஆண்டவர் தந்து கொண்டே இருக்க போறார். ஆமே, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பேதுருடைய படகுல ஒரு சொட்டு கூட மீன் கூட இல்லை. ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சாங்க, ஆனா ஒரு சொட்டு கூட என்ன சொல்ல மீன் அகப்படவே இல்லை. எப்ப இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருக்க ஆரம்பிச்சாரோ, எப்ப அந்த படகுல ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, இந்த படகை இன்னும் கொஞ்சம் ஆழத்துல தள்ளி போடு அப்படின்னு சொல்லி ஆழத்துல போன உடனே அந்த வலைய நீ வலது பக்கமா நீ போடு அப்படின்னு சொன்ன உடனே வலது பக்கமா போட்ட உடனே அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் பேதுருடைய படகு நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை அதை தந்தார். அல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நிறைவான ஆவியானவர் உங்களோடு கூட அவர் இருக்கும் பொழுது நடக்கிற ஒரு அதிசயம் தெரியுமா? அவர் உங்க படகுல, அதாவது வாழ்க்கைங்கிற படகுல அவர் இருக்கும்போது நடக்கிற ஒரு அதிசயம், குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வளமுள்ள தேவன், அவர் ஆசீர்வாதங்களை தருகிற தேவன், அவர் மகிமையை தருகிற தேவன். அவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன தெரியுமா? நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போ. உங்களை வாழ்க்கையில நிறைவானவர் வந்து விட்டார் என்று சொன்னா நீங்க நினைச்சுக்கணும், என்னுடைய வாழ்க்கையில குறைவுங்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது, உன்னுடைய வாழ்க்கையில பற்றாக்குறைக்கு அதிகாரமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நிறைவுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய பரிபூரணத்தினால் நம்ம எல்லாரும் கிருபையின் மேல கிருபை பெற்றிருக்கிறோம், அவருடைய மகிமையின் மேல மகிமை அடைந்திருக்கிறோம், அவருடைய ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை அவருடைய கிருபையினால நம்மளை நிறைத்திருக்கிறபடினால ஆண்டவர் என்ன தெரியுமா செய்திருக்கிறாரு? உங்களையும் என்னையும் அவர் இந்த நாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு கர்த்தர் நிறைவை மாத்திரமே தருவதற்கு இன்னைக்கு நிறைவானவர் உங்க மத்தியில் அவர் வந்து இருக்கிறாரு. குறைவானதை கர்த்தர் இன்றைக்கு முற்றிலுமாய் கர்த்தர் அகற்றிவிட போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இன்றையிலிருந்து நிறைவை நீங்க பார்க்க போறீங்க. நிறைவான தேவன் உங்க மத்தியில் அவர் இருக்க போறாரு. நீங்க எதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அவன் உண்டானதை உங்க கையில கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்தே தீருவார். ஆமே, எதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இந்த 1ஆம் தேதியிலிருந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவானவர் வந்து விட்டாரு, குறைவானது இன்றோடு ஒளிந்து போக போகுது. ஆமே, நீங்க நம்புங்க, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அப்படியே கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. அப்படியே ஒரு அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போறாருங்கிற ஒரு உறுதியுள்ள ஒரு விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்னொரு ஒரு வசனத்தை வாச்சு நம்ம ஜோமனி நம்ம முடிக்க போறோம். கர்த்தரை நம்பி இருங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இன்னொரு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எடுத்து வாசிங்க. சங்கீதம் 20:4 நம்ம வாசிப்போம். அவர் உம் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல சொல்லியிருக்குது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரலி உன் ஆலோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார்.
ஆமீன். நீங்கள் என்னென்னலாம் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, இந்த மாதத்தில் நான் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன், எப்படி என்னுடைய பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு நான் நடத்த போகிறேன், எப்படி என்னுடைய ஊழியங்கள் நடக்கும், எப்படி என்னுடைய சகல காரியங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் வரும், என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேங்கிற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கும் முற்றிலுமாக மாற்றுவார். ஆமீன். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். மிக அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரல. என்னென்னலாம் மன விருப்பம் இருக்குதோ, என்னென்ன காரியங்களாக குறித்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்தை குறிச்சுலாம் நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிற மிக அருமையான வார்த்தை என்னன்னு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் உனக்கு தந்தரலி. உங்களுடைய என்னென்ன ஆலோசனைகளாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, ஆலோசனை பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கே கர்த்தர் நிறைவேற்று. ஆமீன். ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், கணவன் மனைவியுமா, ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாதம் நம்ம என்ன செய்யலாம், எப்படி நடத்தலாம், என்ன செய்ய போகிறோம், இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம முடிக்க போகிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தரலி. என்னென்னலாம் நீங்கள் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்னென்னலாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களோ, உங்கள் உள்ளத்தை கர்த்தர் பார்க்குறபடினால், உங்கள் உள்ளத்தை அவர் அறிந்திருக்கிறபடினால் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் இந்த நாள்லேருந்து உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் அவர் கேட்டு, என்னென்னலாம் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தீங்களோ, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் வேண்டுதலுக்கு கர்த்தர் எனக்கு பதில் தருவாரா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் அதையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதையும் உங்களுக்கு செய்ய அவர் இந்த மாதத்தில் வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமீன். நீங்க நம்பணும், கர்த்தர் என் மன விருப்பத்தின்படியே எனக்கு தந்தரல போறாரு, என்னுடைய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போறாரு என்று சொல்லி நீங்க குடும்பமாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த மாதத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால எனக்கு வர வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களும் எனக்கு ஆண்டவரே நீங்க தரப்போறதுக்கு எனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. இந்த 1ஆம் தேதி இந்த மாலை வேளையில இந்த வசனத்தை கேட்கும் பொழுது, இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுதே நீங்க சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால என் மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தரலி, என்னுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாள்ல நீங்க நிறைவேற்ற முடிக்க போறதுக்காக நமக்கு நன்றி. ஆமென் என்று சொல்லி இந்த நாள்ல நீங்க ஆரம்பிங்க. இந்த நாள்ல இருந்து கர்த்தர் இந்த 28 நாட்களும் உங்களுக்கு மகிமை நிறைந்த நாளாயிருக்கும், அற்புதம் நிறைந்த நாளாயிருக்கும், ஆச்சரியம் நிறைந்த நாளாயிருக்கும். அப்பேற்பட்ட நாளுக்குள்ளாய் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போய் கொண்டே இருக்க போறாரு. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். நான் இனிமேல் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் என் மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தரலி, என்னுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். எனவே அதை நினைச்சு நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். இனி நான் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை ஏசப்பா எனக்காக செய்யப்பாரு. அந்த மன நிம்மதியோடு நீங்க இருங்க. பிரச்சனை வருதா, போராட்டங்கள் வருதா, அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க மாற்றுவார். ஏனென்று சொன்னால் நீங்கள் அவரால் நிறைவான பலத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நிறைவான ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சந்திக்க போறார். அல்லேலூயா. அவர் பரலோகத்திலிருந்து என்ன செய்வாரு? சந்திப்பார். இந்த வாழ்க்கை சூப்பரா இருக்கும், என்னுடைய குடும்பம் சூப்பரா இருக்கும், என்னுடைய எதிர்காலம் அருமையா இருக்கும். இனிமேல் நான் எதை நினைச்சு நான் கவலைப்பட வேண்டிய ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில நேரிடாது. ஏனென்று சொன்னால் சகலத்தையும் அதனதின் காலத்துல தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். நீங்க நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற நாள்ல, ஏற்ற வேளையில, ஏற்ற விதத்துல கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? உங்களை மன விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருவார். அது இந்த மாதத்துல நடந்து தீரு இயேசுவின் நாமத்தினால். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அப்படி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினால அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே எனக்கு உண்டாவதாக, அப்படியே என்னுடைய வாழ்க்கையில வந்து படிக்கட்டும், கர்த்தர் எனக்கு நிறைவான ஒரு பலனை நீங்க தருவீராக என்று சொல்லி முழு விசுவாசத்தோடு நீங்க கேளுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வருகிற நாட்களில் நீங்கள் அதுக்குண்டான பலன் நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுக்குண்டான காரியங்களை நீங்கள் கர்த்தரே பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க, மகிமை நிறைந்ததாக இருக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நல்லா சந்தோஷமா இருங்க. கர்த்தர் இந்த மாதம் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம்.
அல்லேலூயா. இந்த மாதம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட மாதமா இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமா இருக்கும். ஆமென். ஒன்றுக்கும் குறைவுள்ளவர்களாக இல்லாம நிறைவான பலனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பீங்க. ரூத்துக்கு சொன்ன அதே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். அவருடைய நம்பி வந்திருக்கிற சேட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு அவரால் நிறைவான பலனை ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென். இந்த விசுவாசத்தை நீங்க உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் இந்த வார்த்தையின்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரே, இந்த மாலை வேளையில நான் கேட்கிற இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தரை அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இந்த ஆசீர்வாதம் அப்படியே உங்களுக்கு வந்து பழிக்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, இஸ்ரவேலின் தேவனாகிய சேட்டைகளின் கீழ் வந்த எனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி யாரெல்லாம் இந்த வார்த்தையின்படி கேட்குறாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதமான வார்த்தை அப்படியே உண்டாகட்டும், அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும், அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அப்படியே கர்த்தர் கிரியை செய்கிறதற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே பல மடங்கு அவங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். அப்படியே நீங்க கிரியை செய்ய போறதுக்காக நன்றி. உங்க கிருபைக்குள்ள பிடிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 2025 வருஷம் 2வது மாதம் அபரிவிதமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நிரப்பப்பட்ட ஒரு மாதமாய் ஆண்டவரே, நிறைவான மாதமாய் இந்த மாதம் முழுவதும் நீங்க நிரப்புவீராக. உங்க ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே நீர் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிங்க, நீங்க மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் உயர்த்தும்படியா நான் ஜெபம் பண்றேன். கர்த்தர் நீர் அப்படி கிரியை செய்ததுக்காக நன்றி. உமக்கே எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிற ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைவான பலனும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி நீங்க கேட்டுக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.